நமச்சிவாய. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக. நமது வாழ்க வளர்வ யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன் ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, குரு பெயர்ச்சி பலன்கள் 2025 மே மாதம் 11ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கம் ரீதியாக குரு பயிற்சி நடக்குது. வாக்கியப்படி பயிற்சியானாலும் திருக்கணித பிரகாரம் பயிற்சியானாலும் குரு பகவான் ரிஷப வீட்டிலேருந்து மிதுன வீட்டுக்கு வர்றார், அதில் மாற்றம் கிடையாது. அதனால் பலன்கள் சரியாக இருக்கும். ஆல்ரெடி சனி பகவான் மார்ச் மாதம் 29ஆம் தேதி திருக்கணித பிரகாரம் மீன வீட்டுக்கு வந்துட்டார். கும்ப வீட்டிலேருந்து மீன வீட்டுக்கு வந்துட்டார். ராகு பகவான் மே மாதம் 18ஆம் தேதிக்கு மேலே கும்பத்துக்கு வந்துடுவார். கேது சிம்மத்துக்கு போவார். அந்த வீடியோ நம்ம தனியாக போடுவோம். ராகு கேது பயிற்சியை பற்றி நம்ம இப்போ பேசலாம், வீடியோ தனியாக போடுவோம். ஏற்கனவே நம்ம குரு பயிற்சியை பற்றி ஒரு சிறப்பு வீடியோ வெளியிட்டிருக்கோம். அதிர்ஷ்டம் பெறும் ராசிகள் அப்படின்னா 5 ராசிகள் போட்டிருக்கோம். நிறைய பேர் பார்த்துட்டு வாழ்த்து சொன்னீங்க, நன்றி சொன்னீங்க. ஒரு சிலர் கூட கீழே இருக்க என் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பி ஜாதக பலனும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. சரி, இப்போ குருனா யார், அதை பற்றியெல்லாம் நம்ம பேசுனோம்னா டைம் அதிகமாகும். அதனால் நேரடியாக செய்திக்குள்ளே போயிடுவோம். இப்போ ஒரு வருஷத்துக்கு மிதுன வீட்டில் தான் குரு பகவான் இருப்பார். ஒரு 2.5 வருடங்களுக்கு சனி பகவான் மிதுன வீட்டில் தான் இருப்பார். ராகு கேது கும்ப வீட்டிலையும் சிம்ம வீட்டிலையும் ஒரு 1.5 வருஷத்துக்கு இருப்பாங்க. இந்த 4 கிரகங்களை வச்சு பார்ப்போம். மற்ற கிரகங்களும் பயிற்சி தான். சூரியன் சுக்கிரன் அதெல்லாம் பயிற்சி தான். அதெல்லாம் மாத கிரகங்கள். அதை நம்ம மாத வீடியோவில் விரிவாக பேசுவோம். நீங்கள் நேயர்கள் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, இந்த பயிற்சி பலன்கள் ஒரு பொதுவான பலன் தான். 12 ராசியிலையும் கோடிக்கணக்கான பேர் பிறந்திருப்பாங்க. நம்ம பொது பலன் தான் பேசுகிறோம். அக்யூரேட்டாக வேணும்னா அவங்க சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கணும். ஓகே நேயர்கள், உங்களுக்கு மறுபடியும் இந்த குரு பயிற்சியும் சரி, சனி பயிற்சியும் சரி, ராகு கேது பயிற்சியும் சரி, அத்தனை பயிற்சிகளும் உங்கள் அனைவருக்கும் நன்மையே செய்யணும்னு நான் வணங்கும், நித்தம் வணங்கும் அண்ணாமலையார் உண்ணாமலத்தாய், என் குமரமலையான், என் தாய் தந்தையரை வணங்கி இந்த பலன்கள் சிறப்பாக அமையணும், நீங்கள் நல்லா இருக்கணும். அடுத்த குரு பயிற்சி அன்னைக்கு சார் நான் போன குரு பயிற்சியோட இந்த குரு பயிற்சி நல்லா இருக்கேன்னு நீங்கள் சொல்லணும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். உங்களுக்கு யாருக்காவது என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் தரேன், ஜாதகம் பார்க்கலாம். ஓம் நமச்சிவாய. இப்போ நாம் மேச ராசியை பார்ப்போம். மேச ராசி அப்படின்னா முதன்மை ராசி, தலைமை ராசி, தலைமை பொறுப்பு, பிரதானம், பிரதாமம் எல்லாமே மேச ராசி தான். ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க, சுறுசுறுப்பாக இருப்பாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இவங்களும் இவங்க குடும்பத்துலேயோ போலீஸில் இராணுவத்துலலாம் இருப்பாங்க. பொதுவாக அரசாங்கத்தில் நிறைய பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இந்த மேச ராசிக்கு இந்த 2025 குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, 2025 மேச ராசிக்கு எப்படி இருக்கும் குரு பயிற்சி அப்படின்னா, இவ்வளோ காலம் 2ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்போ 3ஆம் இடத்துக்கு போகிறார். பொதுவாக குரு 3ஆம் இடத்துக்கு போகலாமா சார்னா போகக்கூடாது. பொதுவாக ஒரு சுப கிரகங்கள் 3ஆம் இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது. அதுலேயும் குரு கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஆனால் நம்ம ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுது, குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுது. அப்போ குரு பார்த்தா கோடி நன்மை. இவர் எங்கே பார்க்குறாரு? இப்போ முதல்ல அவர் 5ஆம் பார்வையாக உங்களுக்கு 7ஆம் இடத்தை அவர் 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அடுத்து எங்கே பார்க்குறாரு? உங்களுக்கு 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாகிஸ்தானத்தை அவர் 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அடுத்து உங்களுக்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை அவர் 9ஆம் பார்வையாக பார்க்குறார். அப்போது 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் பாக்கியம், புனிதம் பெறுதுன்னு அர்த்தம். குரு பார்வை கோடி நன்மை. அப்போது உங்களுக்கு ஆல்ரெடியே குரு யாரு? இந்த 9ஆம் வீட்டுக்கும் 12ஆம் வீட்டுக்கும் அதிபதி யாருன்னா குரு பகவான் தான். குரு ஒரு சுபர். மேச ராசியோ மேச லக்னமோ இருந்தால் உங்கள் ஜாதகத்தில் குரு நல்ல நிலைமையில் இருந்தால் உயர் பதவிகள், காலத்தில் கல்வி, திருமணம், குழந்தை பாக்கியம் எல்லாம் கிடைக்கும். அப்பா நல்லா அப்பாவாக இருப்பார். சரி, இப்போ இந்த குரு பயிற்சியில் என்ன சார் அப்படின்னா, முதல்ல அவரே 5ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால இது கலத்தர ஸ்தானம். அப்போ 7ஆம் இடம்னா என்ன? திருமணம். முதல்ல அவர் வந்தவொடனே உங்களுக்கு பேச்சானவன் என்ன பண்ண போகிறாரு? சார் 30 வயசு ஆகிடுச்சு சார், 35 வயசு ஆகிடுச்சு சார், கல்யாணம் ஆகலை சார்னா முதல்ல திருமணத்தை நடத்தி வச்சுருவார்.
எந்த லேட்டும் கிடையாது. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு அல்லது பிரிந்த தம்பதிகளை ஒன்று சேர்த்துருவார். ஏன்னா ஏற்கனவே ஏதாவது மன வருத்தத்திலேயோ இல்லை வேறு ஏதாவது விபத்துலேயோ கணவனோ மனைவியோ பிரிஞ்சிருந்தாலோ இறந்திருந்தாலோ இப்போ இரண்டாவது திருமணம் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பிரிந்தவர்கள் ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்ட்னர் கூட்டு சேர்ந்து தொழில் பண்ணலாமா சார்னா பண்ணலாம். இல்லை சார் ஏற்கனவே ஒரு பார்ட்னரை நான் நீக்கிட்டேன், இப்போ புதுசாக சேர்த்துக்கலாம். அப்போ கூட்டு தொழில் செய்கிறதுக்கு இந்த குரு பயிற்சி சிறப்பு சிறப்பு சிறப்பு. 7ஆம் இடம்னா நீங்கள் போய் எங்கெல்லாம் சம்மந்தப்படுறீங்களோ அது உள்ள இடம். அப்போ எனக்கும் என் சம்மந்திக்கும் மன வருத்தம் இருந்துச்சு சார்னா இப்போ ஒன்று சேர்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரி, இப்படி 7ஆம் இடங்கிறது சமுதாயம். அப்போ நான் ஒரு சமுதாயத்தில் தலைமை பொறுப்பில் இருக்கேன். இப்போ ஏற்கனவே மேசராசிக்காரங்க எதுலையாவது ஒரு தலைவராக ஒரு தொழிற்சங்கத்திலையோ ஒரு அரசியல் கட்சியிலையோ ஒரு அலுவலகத்திலையோ ஏன் ஸ்கூலில் லீடராகவோ காலேஜில் லீடராகவோ இருப்பீங்க. இப்போ 7ஆம் இடம் என்பது சம்மந்தப்பட்ட இடம். அப்போ அந்த இடத்த குரு பார்க்கறதுனால ஏதோ ஒரு தலைமை பொறுப்பு அல்லது ஒரு ஆன்மீக பொறுப்பாவது கோயில்களில் ஒரு ஊருக்கு விழா குழுவில் ஏதோ ஒரு தலைமை பொறுப்பு கிடைக்கும். அப்போ இவ்வளவு சிறப்பும் 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால இருக்குது. அடுத்து 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். தன்னுடைய சப்தம பார்வையாக 9ஆம் இடம். 9ஆம் இடம் பாக்கியத்தான். இந்த வீட்டுக்கு அதிபதியே குரு தான். அவர் வீட்டையே அவர் பார்க்கிறார். 9ஆம் இடம்னா அப்பா, 9ஆம் இடம்னா உபதேசம், 9ஆம் இடம்னா பாக்கியம், 9ஆம் இடம்னா தூர தேசம். அந்த வீட்டு கிரகம் அந்த வீட்டை பார்க்கறதுனால அப்பானால ஆதரவு, அப்பாவின் உடல்நிலையில் முன்னேற்றம், அப்பாவுக்கு வருமானம், அப்பாவுக்கு தொழில் முன்னேற்றம் எவ்வளவு நடக்கும். இதனால உங்களுக்கு லாபமும் கிடைக்கும். விஷயம் அவ்வளோதான். அப்போது தூர தேச பயணம் போகணும், தூரமாக போகணும் சார், நான் வெளிநாடு போகணும், இல்லை வெளி மாநிலம் போய் படிக்கணும், இல்லை வெளி மாநிலத்தில் எனக்கு பொண்ணு எடுக்கணும், வெளி மாநிலத்தில் தொழில் பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த காலகட்டங்கள் செய்யலாம். இந்த குரு 9ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்க்கறதுனால. அடுத்த குரு எங்கே பார்க்குறாரு? உங்களுக்கு 11ஆம் இடத்தை லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. அங்கே மே மாதம் லாஸ்ட்ல இவர் ராகு பகவானை வந்துடுவார். 11ஆம் இடம் என்பது நிறைய பேசியிருக்கோம். ஆசை அபிலாசைகள் நிறைவேறும் இடம், லாபஸ்தானம்னு சொல்கிறது. அந்த இடத்துல ராகு வந்துடுவார். மே மாதம் வந்துட்டாருன்னா இவர் ராகுவை பார்க்கும்போது 11ஆம் இடத்துல எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் நன்மை செய்யும். அதில் ராகுவே இருந்தால் அளவுக்கு அதிகமாக நன்மை செய்யும். ஏன்னா நம்ம என்ன பேர் வச்சுருக்கோம் ராகுக்கு? பிரம்மாண்ட கிரகம், டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்னு வச்சுருக்கோம். ராகு பிரம்மாண்டம், குரு பெருந்தொகை. அப்போ லாபத்தை லாபஸ்தானத்தை பிரம்மாண்ட கிரகம் விரிவுபடுத்திக்கிட்டு இருக்கு. பிரம்மாண்டமான தொகைக்கு, மிகப்பெரிய அமௌண்ட்டுக்கு, மிகப்பெரிய பதவிக்கு உள்ள கிரக குரு. அது பார்க்கும்போது மேசராசிக்கு அற்புதமாக இருக்குது. ஆக 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் புனிதமாகுது. அடுத்து 11ஆம் இடம் என்பது உங்களுடைய சித்தப்பாவை சொல்றது. அந்த வீட்டுக்கு யார் வந்திருக்கா? ராகு வந்து குரு பார்க்கறதுனால அவருக்கும் தொழில்துறையில் முன்னேற்றம் உண்டு. 11ஆம் இடம் என்பது உங்களுடைய மகனையோ மருமகனையோ அல்லது மருமகளையோ சொல்கிற இடம் 11. அதை குரு பார்க்கும்போது அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம், அவங்களுக்கு தொழில் முன்னேற்றம், அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. 9ஆம் இடம் சிறப்பை பற்றி சொன்னேன். நல்ல குருமார்கள் கிடைப்பாங்க, உயர் அதிகாரிகள் நல்ல அதிகாரியாக அமைவாங்க. 7ஆம் இடத்தை சொன்னேன், ராசிக்கு 7 பற்றி நிறையா சொல்லிட்டேன். ஆக இந்த குரு பயிற்சி என்பது மேச ராசிக்கு 3ஆம் இடத்துல போனாலும் அது பார்க்கும் இடங்கள் புனிதமாகுது. அதனால 3ல் இருக்காருன்னு பயப்பட வேண்டாம். இதுக்கு செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னா, குருனா குழந்தைங்க, குருனா நீ பள்ளி ஆசிரியர்கள், நீங்கள் படித்த பள்ளி ஆசிரியர்கள் பக்கத்தில் இருந்தாங்கன்னா அடிக்கடி போய் அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. குருனா குழந்தைங்க, அருகே அனாதை குழந்தை இல்லம் இருந்தால் அல்லது குழந்தைகள் காப்பகம் இருந்தால் அந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறது, காலனி வாங்கி கொடுக்குறது, இதெல்லாம் பண்ணிக்கலாம். நடைமுறை பரிகாரம். ஆன்மீக பரிகாரம்னா குருனா தட்சிணாமூர்த்தி அல்லது நவகிரக குரு, அது புதன் வீட்டில் இருக்குது. அப்போ புதன்கிழமை போய் நவகிரகத்தில் புதன்கிழமையோ வியாழக்கிழமையோ குரு வழிபாடு பண்ணுங்க. கொண்டக்கடலை சுண்டல் வாங்கி வவிச்சு சுண்டலாக செஞ்சு குழந்தைங்களுக்கு மாலை நேரத்தில் கொடுங்க. இதெல்லாம் செஞ்சு வாங்க. குரு 3ல் மறைந்தாலும் மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பார். உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசை புத்தி நடந்தால் நான் சொல்ல பலன்கள் இன்னும் அதிகமாகும். அடுத்து இந்த மேசராசிக்காரங்க திருச்செந்தூரில்
போய் ஒரு தடவை கடலில் குளிச்சுட்டு முருகன் வழிபாடு பண்ணாலும் இந்த குரு பயிற்சி சிறக்கும் சிறக்கும் சிறக்கும். ஓம் நமச்சிவாய.